சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திருச்சி மாநாட்டில் ஸ்டாலின் கார் விபத்து பரபரப்பு. திருச்சியில் திமுக சார்பில் KN நேரு அவர்கள் அமைத்திருந்த பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது உறுதி. மேலும் திமுக தான் 2வது முறை ஆட்சி பிடித்து தமிழகத்தில் அமரப்போகிறது என்கென்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இல்லை, NDA கூட்டணி என ஸ்டாலின் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். மேலும் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவின் கையாளாகவே மாறிவிட்டார் எனவும் ஸ்டாலின் எடப்பாடியை குற்றம் சாட்டி பேசியிருந்தார். தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் செலவு செய்ததாகவும் மாநாட்டிற்கு 40 கோடி வரை செலவு செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் மாநாட்டிற்கு கூட்டமாக வேன்கள் வைத்துக்கொண்டு திமுக தொண்டர்கள் வருகை புரிந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்லும் போது வேன் கவிழ்ந்து விபத்து போன்ற விபத்துகளால் 15 பேர் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அடிபட்டவர்களை ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்தார். ஆனால் இவ்வளவு செலவு செய்து இந்த மாநாட்டை நடத்துவது தேவையில்லாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது தனது பலத்தை நிரூபிப்பதற்காகவும் மக்களிடம் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காகவும் இவ்வளவு செலவு செய்து கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே செலவு செய்து இந்த மாநாட்டை நடத்தியது வீண்தான் என அனைவராலும் சொல்லப்படுகிறது. மேலும் மக்களுக்கு இதால் என்ன பயன்? சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருந்தால் திமுகவுக்கு தானாக மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை. கொள்ளையடித்தது, ஊழல் செய்தது போன்ற விஷயங்களால் தான் திமுகவுக்கு எதிராக மக்களின் மனநிலை மாறிவிட்டது. தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை வசதிகள், அதாவது செலவு செய்த 40 கோடியை வைத்துக்கொண்டு பள்ளிகளில் கழிவறை கட்டி கொடுப்பது, மேல்கூரை இல்லாத பள்ளிகளில் மேல்கூரை அமைத்து கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்திருந்தாலே மக்கள் தாமாக திமுகவுக்கு வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் திமுகவின் பிரம்மாண்டத்தை காமிப்பதற்காக இது போன்ற ஒரு விஷயத்தை செய்தது. அங்கு திமுகவின் தொண்டர்கள் வேன்கள் கார்களில் வந்து திரும்பி செல்லும் போது அந்த வேன் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது பேர் ஆபத்தாகவும், இதனால்தான் மாநாடே தேவையில்லை என்கின்ற நிலைமைக்கு மக்கள் இருக்கிறார்கள். இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவால் பெரும் ஆபத்து தான் ஏற்பட்டுள்ளது.